ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் சாப்டரில் சம் நம்பர் 20 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சம் நம்பர் 20ல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செஞ்சோன்றது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 20ல் ஃப்ரம் த ஃபாலோயிங் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்கு. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்தா நம்ம எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கொடுக்கணும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். கீழே என்ன கொடுத்துருக்கு? அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேபிட்டல் ஃபண்ட் ஆஸ் ஆன் 1 January கொடுத்துருக்கு. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்கு. ஞாபகம் இருக்கா? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், பர்ச்சேஸ்டு கொடுத்துருந்தா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணோன்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு கிடைக்கும். அதை டெபிட் சைடில் எழுதுவோம். கேபிட்டல் ஃபண்டுன்னா என்ன? அது பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் ஓப்பனிங் கேபிட்டல் மாதிரி நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஆட் நெட் ப்ராஃபிட் போடுவோம் இல்லையா? இங்கே கேபிட்டல் ஃபண்டு ப்ளஸ் சர்ப்ளஸ் போடணும். டெபிசிட்னா மைனஸ் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடணும்னா ஃபஸ்ட்டு ரிசிப்ட் சைடில் இருக்கிறத பாருங்கள். ரிசிப்ட் சைடில் என்ன இருக்குது? டு பேலன்ஸ் B/Dன்னு இருக்குது. இது என்ன செய்யணும்? விட்டுறணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போடும்பொழுது எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப், இது என்ன கிளப்பு? ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எழுதுவோம். ரிசிப்ட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் சைடில் இன்கம். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. இது எந்த இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? 31 December 2018. ஸோ 18க்கு உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் 33,000 எடுத்துக்குவோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 6,000 எழுதணும். அப்புறம் ஜென்ரல் டொனேஷன் எழுதுவோம். சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எழுதணும். அடுத்தது இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலில் சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்தா அது இன்கம். ஸோ கிரெடிட் சைடில் எழுதுவோம். மிஷலேனியஸ் ரெசிப்ட் எழுதணும். புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் எழுதிட்டோம். கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா பை சப்ஸ்கிரிப்ஷன் 2018க்கு உள்ளது 33,000ன்னு பார்த்தோம். அதை எழுதுவோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தோம். ஜென்ரல் டொனேஷன் பார்த்தோம். சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பார்த்தோம். இது மிஷலேனியஸ் ரெசிப்ட் பார்த்தோம். அப்படியே ரெசிப்ட் சைடில் இருக்கிறத எழுத வேண்டியதான். ஒரு ஓப்பனிங் பேலன்ஸை விட்டுருவோம். 2018க்குள்ள 33,000, என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஜென்ரல் டொனேஷன், சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், மிஷலேனியஸ் ரெசிப்ட். அண்ட் தென் இப்போ பேமெண்ட் சைடுக்கு வரும். பேமெண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எழுதணும். ரெண்ட் எழுதணும். என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் எழுதுவோம். இந்த ஃபர்னிச்சர் இருக்குது பார்த்தீங்களா? ஃபர்னிச்சர் என்ன? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் என்ன செய்வோம்? விட்டுறணும், எழுதக்கூடாது. அப்போ இதை விட்டுற போகிறோம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டுக்கு நம்ம ஞாபகம் இருக்கா? எப்படி எழுதணும்? 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு அப்படின்னு எழுதி ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்கு பாருங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 3,000, பர்ச்சேஸ்டு 33,000, க்ளோசிங் ஸ்டாக் 5,000. இப்படி எழுதணும். இதை இன்னர் காலத்தில் எப்படி எழுதணும்? 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு அப்படின்னு போட்டு இன்னர் காலத்தில் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். எப்படி? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணி வெளியில் போட்டுடணும். அப்புறம் மேட்ச் எக்ஸ்பென்சஸ். மேட்ச் எக்ஸ்பென்சஸை 2 மேட்ச் எக்ஸ்பென்சஸ் எழுதணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெய்டுன்னு இருக்குது. இது என்னது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். விட்டுறணும். அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது, விட்டுறணும். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியதான். பேமெண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் சைடில் ரெண்ட்டு வந்து ரெண்ட் கொடுத்துருக்கு 11,000, அது எழுதணும். 2 ரெண்ட் எழுதிடுறோம். அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் எழுதிட்டோம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் ஃபர்னிச்சர் இருக்கிறத விட்டுறணும். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு அப்படின்னு எழுதிக்கணும்.
அதாவது எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு, பர்ச்சேசஸ் ஆட் பண்றோம், க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணா இந்த 11,000 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம்னு எழுதுறோம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில். அடுத்தது டூ மேட்ச் எக்ஸ்பென்சஸ் எழுதிட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெய்டை விட்டுறோம், க்ளோசிங் பேலன்ஸை விட்டுறோம். விட்டுட்டு பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுனா நமக்கு இங்கே 47,500 வருது. இங்கே டெபிட் சைட்லையும் சர்ப்ளஸ், டெபிட் சைடில் ஷார்ட்டேஜ், அதாவது பேலன்சிங் ஃபிகர் 2,300 டெபிட் சைடில் வந்தால் அதை நம்ம சர்ப்ளஸ்னு எழுதுவோம். கிரெடிட் சைடில் பேலன்சிங் ஃபிகர் வந்தால் டெபிசிட்னு எழுதுவோம். இப்போ சர்ப்ளஸ் வந்திருக்கு 2,300. அடுத்து என்ன செய்யணும்? பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன செய்யணும்? இந்த கேபிட்டல் ஃபண்டுன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த கேபிட்டல் ஃபண்டு தான் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் மாதிரி. அப்போ நம்ம யூஸ்வலாக என்ன செய்வோம்? ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் போடுவோம். இப்போ கேபிட்டல் ஃபண்டு ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்ச சர்ப்ளஸ் 2,300 எழுத வேண்டியதான். இப்போ கேபிட்டல் ஃபண்டு 30,000 ஆட் சர்ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணி வெளியில் எழுதுகிறோம். எழுதிட்டு இப்போ நம்ம இங்கே விட்டோம் இல்லையா, ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் என்ன? இந்த ஃபர்னிச்சர் இப்போ இருக்கும், அசர்ட்டாக இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விட்டோம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெய்டு, அதாவது இந்த வருஷம் நம்ம பேமெண்ட்ஸில் இருந்தால் என்ன அர்த்தம்? ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோன்னு அர்த்தம், இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கோன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் க்ளோசிங் டேட் அப்போ அசர்ட்ஸாக இருக்கும்ல, ஸோ அதை ஃபர்னிச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்னு எழுத போகிறோம். அப்புறம் இங்கே க்ளோசிங் பேலன்ஸை விட்டுட்டோம் இல்லையா, இந்த கேஷ் இன் ஹேண்டும் கேஷ் அட் பேங்க்கும். இப்போ இது என்னது? அசர்ட். நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் டேட் அன்னைக்கு 31st டிசம்பர் அன்னைக்கு தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆஸ் ஆன் த டேட் இதெல்லாம் அசர்ட். சரியா? அப்போ அதை எழுதணும். அடுத்தது இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, 5,000 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், இதுவும் அசர்ட். அந்த பர்டிகுலர் டேட் அன்னைக்கு, க்ளோசிங் டேட் அன்னைக்கு இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இருக்குன்னா அதுவும் அசர்ட். ஸோ அசர்ட் சைடில் என்னெல்லாம் எழுதணும்னா அந்த கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஃபர்னிச்சர் விட்டது, இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்னிச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த க்ளோசிங் ஸ்டாக், இதெல்லாம் அசர்ட் சைடில் வரணும். சரியா? இப்போது கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது, கேஷ் இன் ஹேண்டும் கேஷ் அட் பேங்க்கும் 1,300, 4,000 க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் 1,300, 4,000, ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 5,000, இதெல்லாம் எழுதிட்டோம். அடுத்தது லயபிலிட்டி சைடில் எழுதும்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் இருக்கு இல்லையா, இந்த வருஷம் 2018, அப்போ 2019 என்ன? ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் யூஸ்வலாக எங்கே எழுதுவோம்? லயபிலிட்டி சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னு போட்டு இந்த 16,000 எழுதணும். அப்புறம் வேற என்ன? இங்கே எதையும் நம்ம விடலை, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. பேலன்ஸ் ஷீட் வந்து இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் த க்ளோசிங் டேட். ஸோ இதை விட்டுருங்க, வேற ஒன்றும் இல்லை, இதை எழுதிட்டோம். வேற இந்த இங்கே வந்து என்ன பார்த்தோம்? கேபிட்டல் ஃபண்டு இருக்குன்னு பார்த்தோம். கேபிட்டல் ஃபண்டை கேபிட்டல் ஃபண்டுன்னு எழுதி சர்ப்ளஸை மட்டும் ஆட் பண்ணணும். டெபிசிட்டாக இருந்தால் மைனஸ் பண்ணி எழுதணும். அப்புறம் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை டோட்டல் பண்ணீங்கன்னா ரெண்டு சைடும் யூ ஹாவ் டு கெட் த சேம் ஆன்சர். ரெண்டு பக்கமும் டோட்டல் சேமாக வரணும். அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ஈஸி தான். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ ஃபைனலில் நம்மளை கேட்டால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். ஓகே, தேங்க்யூ.